இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தெலுங்கானாவின் வளர்ச்சி பயணத்திற்கு மத்திய அரசு துணை நிற்கும். தெலுங்கானா மாநில உருவாக்க தினத்தில் தெலுங்கானா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். தோல்வியை கண்டு அதிமுக துவண்டு விடுவதில்லை. துரோகத்தை வீழ்த்துவோம், அதிமுகவை கட்டி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு ரீல் விட்டு ஆட்சியை தொடரலாம் என்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பகல் கனவு இனி பலிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். உக்ரைனில் நள்ளிரவு ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் 100 பேர் படுகாயம், 16 பேர் உயிரிழப்பு. இந்தியா வங்காளதேசம் எல்லையின் காவல் மாநாடு ஜூன் 8 தொடக்கம். வங்காளதேச 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு இந்தியா வருகை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தெலுங்கானா மாநில உருவாக்க தினத்தை முன்னிட்டு தெலுங்கானாவின் வளர்ச்சி பயணத்திற்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி தெலுங்கானா மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். 1960ஆம் ஆண்டு முதலே தெலுங்கானா தனி மாநில கோரிக்கை எழுந்தது. இதற்காக பல போராட்டங்கள் நடைபெற்றன. பல உயிர் தியாகம் செய்தனர். குறிப்பாக 1969ஆம் ஆண்டு தெலுங்கானா பகுதியில் மிகப்பெரிய கிளர்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இறுதியாக தெலுங்கானாவை தனி மாநிலமாக மாற்ற நாடாளுமன்றத்தால் மசோதா நிறைவேற்றப்பட்டு 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி தெலுங்கானா உருவானது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தெலுங்கானா மாநில உருவாக்க நாள் எனும் இந்த சிறப்புமிக்க நன்னாளில் தெலுங்கானா மக்களுக்கு எனது நல்வாழ்த்துக்கள் என்றும், தெலுங்கானா மக்கள் புதுமை, படைப்பாற்றல் மற்றும் தொழில்முனைவு உணர்விற்கு பெயர் பெற்றவர்கள் என்றும், தெலுங்கானா மாநிலம் துணிச்சலும் உறுதியும் நிறைந்த தனது மகத்தான கலாச்சாரம் மற்றும் வரலாற்றுக்கு புகழ் பெற்றது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் நமது கனவை நனவாக்கும் வகையில் தெலுங்கானாவின் வளர்ச்சி பயணத்திற்கு துணை நிற்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றும், தெலுங்கானா மாநில மக்களின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்றிடவும் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். தோல்வியை கண்டு அதிமுக துவண்டு விடுவதில்லை என்றும், துரோகத்தை வீழ்த்துவோம், அதிமுகவை கட்டி காப்போம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பொன்மனச் செம்மல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய நாள் முதல் பல்வேறு சோதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்து வெற்றி கண்டுள்ளார். தொடர்ந்து ஜெயலலிதா அம்மாவும் இதுபோன்ற பல்வேறு சோதனைகளையும் துரோகங்களையும் சந்தித்துத்தான் கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் எனவும், 1988, 1989 ஆண்டுகளில் பல்வேறு இன்னல்களையும் சோதனைகளையும் சந்தித்தார்கள் என்றும், பல நேரங்களில் இழைக்கப்பட்ட துரோகங்களை துணிச்சலோடு எதிர்கொண்டு கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று பல்வேறு சிறப்புகளை பெற்று தந்தார்கள் என்றும், அந்த வகையில் நம் இரும்பெரும் தலைவர்களின் நல்லாசியோடும் உங்களின் ஒத்துழைப்போடும் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பினை ஏற்று இரவு பகல் பாராமல் பணியாற்றி வரும் நான் பல்வேறு இன்னல்களையும் சோதனைகளையும் துரோகங்களையும் கழக நிர்வாகிகள் மற்றும் கோடான கோடி கழக தொண்டர்களின் துணையோடு எதிர்கொண்டு தொடர்ந்து பயணித்து வருகின்றேன் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் என்றும் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். தோல்வியை கண்டு அதிமுக துவண்டு விடுவதில்லை எனவும், துரோகத்தை வீழ்த்துவோம், அதிமுகவை கட்டி காப்போம் எனவும் சூளுரைத்தார். மேலும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் தற்போதைய சூழ்நிலையை எண்ணி எவ்வித அச்சத்திற்கும் பதற்றத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார்.
ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்து ரீல் விட்டு ஆட்சியை தொடரலாம் என்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பகல் கனவு இனி பலிக்காது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டிடிவி தினகரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருச்சியில் நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் மக்களின் நலத்திட்டங்கள் குறித்தோ கடந்த 3 வாரங்களாக அவசரகதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்தோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் கருத்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்த்த சூழலில் அவரது சினிமா வசனங்களும் அடுக்குமொழி பேச்சுகளும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரும் ஏமாற்றத்தையே அளித்துள்ளன என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு நிர்வாகத்தை சீரமைக்க 6 மாத கால அவகாசம் தேவை என கோரும் ஜோசப் விஜய்க்கு கொலை, கொள்ளை, லஞ்சம் கேட்டு மிரட்டுதல், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருட்களின் தாராள புழக்கம், மருத்துவமனைகளில் நிலவும் அவலங்கள் போன்ற சட்டம் ஒழுங்கு மற்றும் மக்கள் நலன் சார்ந்த அவசர பிரச்சனைகளுக்கு அந்த கால அவகாசம் பொருந்தாது என்பது தெரியாதா என கேள்வி எழுப்பினார். மேலும் தாவேகவிற்காக சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் கூட இன்று நியூஸ் பார்க்கும் நிலையில் உள்ளார்கள் என்று கூறும் ஜோசப் விஜய், ஒவ்வொரு நாளும் சந்தி சிரித்து வரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் அந்த நியூஸ்களில் வருவதை பார்ப்பதில்லையா என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் கடந்த ஆட்சியாளர்கள் வாங்கிய கடனையும் நிர்வாக சீர்கேடுகளையுமே காரணங்களாக அடுக்கி தனது ஆட்சியை நிறைவு செய்து விடலாம் என நினைத்தால் இந்த ஆட்சியாளர்களின் போலி தூய சக்தி வேடத்தை தாங்களாகவே கலைக்கும் முன்னர் மக்கள் கலைத்து விடுவார்கள் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் நள்ளிரவில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் 16 பேர் உயிரிழந்தனர், 100 பேர் காயமடைந்தனர். உக்ரைனுக்கு எதிராக 4 ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவ படையெடுப்பு என்ற பெயரில் ரஷ்யா தாக்குதலில் ஈடுபட்டது. உக்ரைனும் பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த சூழலில் உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட பல்வேறு நகரங்களில் நள்ளிரவில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதில் 16 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தக்கூடும் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சமீபத்தில் எச்சரித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. ஏவுகணைகள், ட்ரோன்கள், பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் ஆகியவற்றால் நடைபெற்ற தாக்குதல்களில் கட்டிடங்களில் குடியிருப்புகள் இடிந்து விழுந்தன. இதில் பலர் சிக்கியிருக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இது தொடர்பாக கீவ் நகர கவர்னர் மிகோலா கலாக்ஷின் பேசிய போது, எங்களுடைய அமைதியான நகரங்களும் கிராமங்களும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன என்றும் கீவ் நகரில் மட்டும் குழந்தைகள் உட்பட 58 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் தாக்குதல் நடைபெறுவதால் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக அவசரகால கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன எனவும் கியூ நகர கவர்னர் மிகோலா கலாஷின் தெரிவித்துள்ளார். இந்தியா வங்காளதேசம் எல்லையின் காவல் மாநாடு ஜூன் 8 தொடங்கப்படுவதால் வங்காளதேச இயக்குனர் ஜெனரல் முகமது அஷ்ரா புஜாமன் சித்தி தலைமையில் 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு இந்தியாவிற்கு வர உள்ளது. வங்காளதேசத்தில் மாணவர் புரட்சியால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். இந்நிலையில் அந்நாட்டில் நடந்த பொது தேர்தலில் வங்காளதேச தேசியவாத கட்சி ஆட்சியை பிடித்தது. பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையில் புதிய ஆட்சி அமைந்தது. இந்நிலையில் இரு நாடுகளுக்கு இடையே எல்லை காவல் மாநாடு ஜூன் 8 தொடங்கப்படுகின்றது. இதில் இயக்குனர் ஜெனரல் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. அப்போது எல்லை பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள் விரிவாக விவாதிக்கப்படுகின்றது. பிரதமர் ரஹ்மான் தலைமையிலான புதிய அரசு அமைந்த பின்னர் முதன்முறையாக இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இது தொடர்பாக வெளியான அறிக்கையின்படி புதுடெல்லியில் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலான 4 நாட்களுக்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் வங்காளதேச எல்லை காவல்படை அதிகாரிகள் இணைந்து இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வங்காளதேச இயக்குனர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் முகமது அஷ்ரா புஜாமன் சித்திக் தலைமையில் 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு இந்தியாவிற்கு வருகை தருகின்றது. தேர்தல் வரும் போதுதான் இனி தேர்தல் கூட்டணியை பற்றி பேசுவோம் என்றும் திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஆதங்கத்தையும் சுயமரியாதை சிக்கலையும் ஏற்படுத்தியது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் விசிகவுடன் எங்களை ஒப்பிடக்கூடாது. காங்கிரஸ் நன்றி கூட சொல்லாமல் தாவேக கூட்டணிக்கு சென்று விட்டது.
திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து உறுதியாக நின்று தேர்தல் களத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தீவிரமாக பணியாற்றி உள்ளோம் என்றும் திமுகவிற்காக 234 தொகுதிகளில் நேரடியாக தீவிர பிரச்சாரம் செய்து எங்களின் முழு உழைப்பையும் கொடுத்தோம் என்றும் வைகோ தெரிவித்தார். மேலும் ஒரே ஒரு தொகுதியிலாவது தனி சின்னத்தில் போட்டியிட அனுமதிப்பதாக கூறிவிட்டு கடைசி நிமிடத்தில் அனைத்து இடங்களிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என கூறிவிட்டனர். தங்களின் சொந்த கட்சியின் அடையாளத்தை விட்டுக் கொடுத்து திமுகவின் சின்னத்தில் போட்டியிட்டது தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஆதங்கத்தையும் சுயமரியாதை சிக்கலையும் ஏற்படுத்தியது என்றும் அதைத்தான் துரை வைகோ நேற்று வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் ஜூன் 27ஆம் தேதி நடைபெற இருக்கும் பொதுக்குழுவில் அனைத்து நிர்வாகிகளின் கருத்துகளும் கேட்கப்பட்டு கட்சியின் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தேர்தல் வரும்போதுதான் இனி தேர்தல் கூட்டணியை பற்றி பேசுவோம் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மாற்று அரசியல் என கூறி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழகம் இன்று திமுகவின் பாதையிலேயே பயணிக்கிறதா என்று தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஜெயபால் ஆகிய இருவரும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணை வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய தாவேக தலைவர் சர் ஜோசப் புஜை தனது கட்சியினரே குற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். மாற்று அரசியல் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தாவேக இன்று திமுகவின் பாதையிலேயே பயணிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது என்றும் குற்றவாளிகள் இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாதவாறு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் தாவேக அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அதிமுக மிகப்பெரிய அளவில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றது எனவும் பாதிப்புகளுக்கு காரணமானவர்கள் தங்களை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். அதிமுக மீண்டும் வலிமை பெற வேண்டும் என தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் தன் உயிரை மாய்த்து கொண்ட அதிமுக தொண்டர் பூக்கடை மகேந்திரன் படத்திற்கு மதுரை மாநகர அதிமுக சார்பில் மதுரை ஜான்சிராணி பூங்காவில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் ஏராளமான அதிமுகவினர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசினார். அப்போது அதிமுகவின் ஒற்றுமை எதிர்காலத்திற்காக மகேந்திரன் தன்னுயிரை நீத்துள்ளார். அதிமுக சார்பில் மகேந்திரனுக்காக வீர அஞ்சலியை செலுத்துகிறோம் என்றும் மகேந்திரன் வீரமரணம் என்பது அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளை வெளிக்காட்டுகின்றது. அதிமுக மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது எனவும் பாதிப்புகளுக்கு காரணமானவர்கள் தங்களை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மேலும் மகேந்திரனின் மரணம் இறுதி மரணமாக இருக்க வேண்டும், அதிமுக எழுச்சி பெற வேண்டும், ஜெயலலிதா முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3வது பெரிய இயக்கமாக அதிமுகவை மாற்றி காட்டினார் என்றும் அதேபோன்று தொண்டர்களுக்கு மதிப்பளித்து அதிமுக வலிமை பெற தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். எழுச்சி பெற வேண்டும், இதற்கு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3வது பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினாரோ அதே போன்ற ஒரு எழுச்சியை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் காண வேண்டும். அதற்கு தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிப்பு கொடுத்து அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் தேர்தல் பிரச்சார மூடிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை எனவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் தெலுங்கானா ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் கோவில் பிரகாரத்தில் உள்ள தியாகராஜர், ஆதிபுரீஸ்வரர், ஒற்றீஸ்வரர், முருகர் உள்ளிட்ட சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்தார்.
அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மாலை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில் வாசலின் அருகே பாஜக மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மலர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தமிழிசை சவுந்தரராஜன் பிறந்த நாளை கொண்டாடினர். இதையடுத்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெலுங்கானா உதயமான நாளும் எனது பிறந்த நாளும் ஒரே நாளில் வருவதால் தெலுங்கானா மக்கள் அனைவரும் வாழ்த்து தெரிவித்ததாகவும், அதேபோன்று தமிழகத்தில் உள்ளவர்களும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் திருச்சி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்றிருந்த முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் இன்னும் தேர்தல் பிரச்சார மூடிலிருந்து வெளியே வரவில்லை எனவும், மக்கள் வாய்ப்பு கொடுத்துள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் பெண்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சென்னை கோயம்பேட்டில் ஒரு பெண்ணை பட்ட பகலில் கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் அரங்கேறியிருப்பது வருத்தமளிக்கின்றது எனவும், இதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும், அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். அவர்கள் இன்னும் தேர்தல் பிரச்சாரம் அந்த மூடுல இருந்து இன்னும் வெளியே வராத மாதிரி தோன்றுகிறது. முதலமைச்சர் ஆயாச்சு, மக்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், வாழ்த்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா உடனே போர்க்கால அடிப்படையில் பெண்களின் பாதுகாப்பு, இங்க நீங்க இந்த கோயம்பேடு வழியா தான் நான் வந்தேன். கோயம்பேடுல பட்ட பகல்ல கார் ஏத்தி ஒரு இலங்கை பெண் கொல்லப்பட்டிருக்கிறார். மிக இளம் வயது பெண். அவர் பார்ல உள்ள பிரச்சனை, அங்க பார் பிரச்சனை, அந்த பார்ல உள்ள பிரச்சனை வெளியே வந்து அவர் கொலை உண்டு இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட அதிமுக வர்த்தக அணி நிர்வாகி திருப்பனந்தாள் மகேந்திரன் உருவப்படத்திற்கு ஆரணியில் அதிமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட தீப்பனந்தாள் பகுதியை சேர்ந்த வர்த்தக அணி நிர்வாகி மகேந்திரனுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர பழைய பேருந்து நிலையத்தில் எம்ஜிஆர் சிலை முன்பு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் பங்கேற்று உயிர்நீத்த மகேந்திரன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு மகேந்திரன் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு 250 ரூபாய் பெறும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் செயல்பட்டு வரும் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளி துவங்க உள்ள நிலையில் 11ஆம் வகுப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பம் பெறும் மாணவர்களிடம் 250 ரூபாயை ஆசிரியர்கள் வாங்குவதாக புகார் எழுந்த நிலையில் ஆசிரியர் ஒருவர் சேர்க்கை விண்ணப்பத்தை கொடுத்துவிட்டு மாணவரிடம் 250 ரூபாய் பணம் கேட்டு பெறும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அந்தோணி அம்மாளிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, மாணவர் சேர்க்கைக்கு அரசு பள்ளியில் கட்டணங்கள் பெறப்படுவதில்லை எனவும், ஆசிரியர்கள் மாணவர் சேர்க்கைக்கு பணம் பெறுவதாக இதுவரை தங்களுக்கு புகார் கிடைக்கவில்லை எனவும், மாணவர்களிடம் விண்ணப்பம் பெறுவதற்கு ஆசிரியர்கள் பணம் பெறுவது தொடர்பாக புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அலுவலர் அந்தோணி அம்மாள் தெரிவித்தார். இதனிடையே ஆசிரியர் மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் கொடுத்து பணம் பெறும் வீடியோ வெளியாகி உள்ள நிலையில் நஞ்சப்பா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரிடம் எழுத்துப்பூர்வ விளக்கம் கேட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அந்தோணி அம்மாள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதிமுக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தி உயிர்நீத்த தஞ்சாவூர் பூக்கடை மகேந்திரனுக்கு வந்தவாசியில் அதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் அதிமுக ஒற்றுமையை வலியுறுத்தி உயிர்நீத்த தஞ்சாவூர் பூக்கடை மகேந்திரனுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட அதிமுக செயலாளருமான முக்கூர் என் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகியான தஞ்சை பூக்கடை மகேந்திரன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்.
நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார், நகர கழக செயலாளர் ஓட்டல் பாஷா, அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் MKA லோகேஸ்வரன், அன்னக்காவூர் ஒன்றிய செயலாளர் செய்யாற்றை வென்றான் துரை உட்பட அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன்ராஜா ஆகியோர் தலைமையில் அனைத்து அரசு துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 3 வருவாய் கோட்டங்கள், 10 வட்டங்கள், 12 ஊராட்சி ஒன்றியங்கள், 3 நகராட்சிகள், 18 பேரூராட்சிகள் மற்றும் 403 கிராம ஊராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் செயல்பட்டு வரும் வருவாய், பேரிடர் மேலாண்மை, ஊரக வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, மருத்துவம், வேளாண்மை, நெடுஞ்சாலைகள் மற்றும் மின் பகிர்மான கழகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் திட்ட முன்னேற்றங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மதன்ராஜா ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் அமைச்சர் ஸ்ரீநாத் பேசினார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மாவட்டத்தில் உள்ள தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்கள் சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். அரசு அலுவலகங்களை தேடி வரும் பொதுமக்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். மேலும் நிலுவையில் உள்ள அனைத்து நலத்திட்ட பணிகளையும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஸ்ரீநாத் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வுக் கூட்டத்தில் மீன்வளத்துறை இயக்குநர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சியர் மகாராஜன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், GV மார்க்கண்டேயன், கு சரவணன், கருணாநிதி, கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா, மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா, மாவட்ட வருவாய் அலுவலர் குருச்சந்திரன், கோவில்பட்டி சார் ஆட்சியர் ஹிமான்மங்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நல்லொழுக்கம் இல்லாத நடிகர் மீசை ராஜேந்திரனை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்க்கக்கூடாது என்று காமராஜர் லட்சிய பேரவை நிறுவனர் பிரசன்னகுமார் தெரிவித்தார். தூத்துக்குடியில் காமராஜர் லட்சிய பேரவை நிறுவனர் பிரசன்னகுமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தை ஆட்சி செய்யும் முதலமைச்சர் விஜயை அவதூறாக பேசிய நடிகர் மீசை ராஜேந்திரனை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்தார். மேலும் தமிழக வெற்றி கழகம் தற்போது ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ளதால் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகியவர்கள் தங்களை தாவேகவில் இணைத்து வருகின்றனர் என்றும், ஆனால் நடிகர் மீசை ராஜேந்திரன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை அவதூறாக பேசிவிட்டு பின்பு நல்லவர் போல் கட்சியில் இணைந்து விட்டார் என்றும், நடிகர் மீசை ராஜேந்திரன் முதலில் தேமுதிகவில் இருந்தார் எனவும், அங்கு அவரின் நடவடிக்கை பிடிக்காததால் கட்சியிலிருந்து நீக்கினர் எனவும், அதிமுகவில் சீட் கிடைக்கவில்லை என்பதால் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டார் என்றும், நல்லொழுக்கமில்லாத நடிகர் மீசை ராஜேந்திரனை கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று காமராஜர் லட்சிய பேரவை நிறுவனர் பிரசன்னகுமார் தெரிவித்தார். விஷக்கிருமிகள், அதாவது மக்கள் செல்வாக்கு இல்லாமலும் அவர்களால் அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் எந்தவித பலன் இல்லாமலும் சிலர் தமிழக வெற்றி கழகத்தில் ஊடுருவி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மீசை ராஜேந்திரன், சமீபத்திலே மீசை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டியிலே விஜயகாந்தும் விஜய் அவர்களும் ஒன்றா என்று கேள்வி கேட்கும் பொழுது அவர் காரி உமிழ்கிறார். இது எவ்வளவு பெரிய. திருச்செந்தூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசு துறைகளின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருச்செந்தூர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கார் பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் வெள்ள பணிகளை மேற்கொண்டவர்களுக்கு இதுவரை ஊதியம் வழங்கப்படவில்லை என்பதால் இனிவரும் வெள்ள பாதிப்பு காலங்களில் வேலைக்கு வருவதற்கு வேலையாட்கள் தயங்குவார்கள் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் திருச்சியில் நடந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என முதலமைச்சர் கூறியதற்கு, திமுகவிற்கு போட்டி திமுக மட்டும்தான், வேறு எந்த கட்சியும் கிடையாது என்று சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
மத்திய அரசு தமிழ்நாட்டில் 11% இறக்குமதி வரியிலிருந்து பருத்திக்கு தற்காலிக விலக்கு அளித்துள்ள மத்திய அரசிற்கு கோவையில் தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். கோவையில் தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் நிர்வாகிகளான சிமா, தலைவர் துரை பழனிசாமி, பொதுச் செயலாளர் செல்வராஜ், துணைத் தலைவர் கிருஷ்ணகுமார், மாநகர தலைவர் அஸ்வின் சந்திரன், டெக்ஸ் புரோசில் துணைத் தலைவர் ரவிஷாம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது தமிழ்நாட்டில் 11% இறக்குமதி வரியிலிருந்து பருத்திக்கு தற்காலிக விலக்கு அளித்துள்ள மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்தனர். மேலும் பருத்தி பஞ்சாலை தொழில் தற்போது வளர்ச்சியடைந்து வருவதாகவும், பல்வேறு நாடுகளிடையே ஒப்பந்தம் போடப்பட்டு வருவதாகவும், இதுபோன்ற ஒப்பந்தங்கள் பஞ்சாலை தொழில்துறைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்றும் பஞ்சாலை சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். களக்காட்டூர் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய கழக செயலாளர் மாகரல் AVM வினோத் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய கிளைக்கழக செயலாளர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்கினால் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என்றும், இதுவரையில் 26 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் என்றும் சென்னையில் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் க. விக்னேஷ் தெரிவித்தார். கோயம்புத்தூரிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் க. விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுக்கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குவதை தடுத்துக் கொண்டிருக்கின்றோம், முழுமையாக தடுக்கப்படும் என்றும், இதுவரையில் 26 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர், எந்த இடத்திலும் தொய்வில்லாமல் இந்த நடவடிக்கை தொடரும் எனவும் தெரிவித்தார். மேலும் கட்சி தொடங்கியதிலிருந்தும் ஆட்சிக்கு வந்த பின்னரும் ச. ஜோசப் விஜய் திமுக மீது குற்றம் சாட்டி வருகிறார் என கனிமொழி கூறியது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் க. விக்னேஷ் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். சேலம் விமான நிலையத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பயணிகளை பாதுகாக்க குடைகளை வழங்கும் இண்டிகோ நிறுவனத்தின் செயல்பாடுகள் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் விமான நிலையத்திலிருந்து சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு தினந்தோறும் 250க்கும் மேற்பட்டோர் பயணிக்கின்றனர். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் விமானத்திலிருந்து இறங்கி வெளியே வரும் பயணிகள் வெயிலால் அவதிப்படுவதை தடுக்க இண்டிகோ நிறுவனம் கொடைகள் வழங்கி பயணிகளை பாதுகாக்கிறது. விமான நிலைய எல்லையை கடந்ததும் பயணிகள் குடைகளை திரும்ப ஒப்படைக்கும் இந்த எளிய கனிவான சேவைக்கு தற்போது பொதுமக்களிடையே பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தேர்தல் கால வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தென்காசியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசு கொடுத்த வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தென்காசியில் புதிய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளை ஏமாற்றாமல் சிறு குறு விவசாயிகளின் கடன் ரூபாய் 50,000 வரை தள்ளுபடி என்பதை பரிசீலனை செய்து விவசாயிகளின் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் தென்காசி மாவட்டத்தில் வனவிலங்குகள் அட்டகாசத்தையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நரசிங்கமங்கலத்தில் மயானத்தை சீர் செய்ய வேண்டும், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த நரசிங்கமங்கலத்தில் உள்ள மயானம் முழுவதும் முட்செடிகள் முளைத்து புதர் போல காட்சியளிக்கின்றது என்றும், கிராமத்தில் இறப்பவர்களின் உடலை மயானத்தில் அடக்கம் செய்ய முடியாமல் சாலை ஓரத்தில் அடக்கம் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதுகுறித்து நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் மயானத்தை சீர் செய்து தர வேண்டும் எனவும், கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர் சேர்க்க தொட்டி மற்றும் மினி நீர்த்தேக்க தொட்டிகள் செயல்படாமல் உள்ளதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து ஒன்றிய அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது உடனடியாக கிராம மக்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றிய நரசிம்மன் பேசுறேங்க. நமது ஊர்ல மயானமானது மிகவும் உதர் மாதிரி காட்சி அளிச்சுக்கிட்டு எந்த ஒரு தவறு நடந்த ஒரு இறப்பு நடந்தாலும் புதைக்க முடியாத சூழ்நிலை அவல நிலை ஏற்பட்டு இருக்கு. இது சம்பந்தமா பாப்பாரப்பட்டி அடுத்த வேலம்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக தீர்த்தக்கூட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். பாப்பாரப்பட்டி அடுத்த வேலம்பட்டி பகுதியில் ஸ்ரீ கங்கை காளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலை கிராம மக்கள் ஒன்றிணைந்து புனரமைத்தனர். புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழாவிற்காக கொடியேற்றத்துடன் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக சுமந்து சென்று அம்மன் கோவிலை அடைந்தனர். அதன் பின்னர் இரவில் ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு எந்திர ஸ்தாபனம் மருந்து சாற்றுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலையில் ஸ்ரீ குபேர கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், சப்த மாதாக்கள் உடனாகிய ஸ்ரீ கங்கை காளியம்மன் கோவில் கோபுரம் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை VM சுந்தர்ராஜன், ரமாமணி ஆகியோர் செய்திருந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தெலுங்கானாவின் வளர்ச்சி பயணத்திற்கு மத்திய அரசு துணை நிற்கும். தெலுங்கானா மாநில உருவாக்க தினத்தில் தெலுங்கானா மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். தோல்வியை கண்டு அதிமுக துவண்டு விடுவதில்லை. துரோகத்தை வீழ்த்துவோம், அதிமுகவை கட்டி காப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துவிட்டு ரீல் விட்டு ஆட்சியை தொடரலாம் என்ற முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பகல் கனவு இனி பலிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சனம். உக்ரைனில் நள்ளிரவு ரஷ்யா தாக்குதல் நடத்தியதில் 100 பேர் படுகாயம், 16 பேர் உயிரிழப்பு. இந்தியா வங்காளதேசம் எல்லையின் காவல் மாநாடு ஜூன் 8 தொடக்கம். வங்காளதேச 15 உறுப்பினர்கள் கொண்ட குழு இந்தியா வருகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.